இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குவோம். காலையில் எழும்புவோமா எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்க மேலே வந்து எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டெடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட் எங்களை மீட்டெடுக்கணும். சாப்பிடுறது வழி இல்லை, இருக்க சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. வணக்கம், நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாடம் சொல்லி ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தானோட மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கே மேலே விழுமன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்புவோமா எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கே மேலே வந்து எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்றடிச்சு இந்த கதை வந்து அடித்தா கூட குண்டு விழுந்தா நினச்சி நாங்கள் தூக்கத்தில் எழும்பென்று ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரல் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊரில் கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரானில் நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்போ இந்திய மக்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சாப்பிடுறது வழி இல்லை, இருக்க சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இப்போ இருக்கோம். மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஏரியாலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவாக இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் வீடியோவாக இந்த எங்களுக்கு வேறு செல்லுலேயும் நெட்வொர்க்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது, ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துகிறோம். எங்களுக்கு உள்ள நடவடிக்கையை எடுங்க. எவ்வளோ உடனடியாக எடுக்க முடியுமோ எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை, இருந்த வரலாம் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு செல்லில் தான் நெட்வொர்க் எடுக்கும், அதில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம், எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம் நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் வாரை தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும். இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்கள் உயிர் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப அழுவிட்டு இருக்காங்க, ஏங்கி தவிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும். நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை மீட்டு எடுக்கணும். இப்போ நாங்கள் போடுற வீடியோ கூட ஒரு ஆளுக்கு செல்ல தான் அது நெட்டு கிடச்சிது. வேறு எங்கே இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடச்சில. இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம். அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இருக்கும். ஆனால் அனுப்புனா நானும் இல்லாட ஏன்னா பெறமணிக்க மக்கள் இங்கே நிற்குவாள் சொல்லி எனக்கு தெரியாது, புரியுதா? அதனால் நீங்கள் எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு
லைக்கோ கமெண்டோ பண்ண நான் உங்களை சொல்லல. இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே நிற்கதை வேறு மக்களுக்கு தெரிவித்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்த குரல் போய் எத்தணும். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களை கேட்குறோம், எங்களை எப்படியாவது மீட்டு எடுங்க, எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ எங்கள் உசுருக்கு உத்தரவாதம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக எங்களை மீட்டெடுக்க முடியுமோ மீட்டெடுங்க. நாங்கள் எல்லா முயற்சியிலையும் போய் பார்த்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே இந்தியா கவர்மெண்ட்டு தான் எங்களை மீட்டெடுக்கணும், வேறு வழி இல்லை.